ஹலோ கைஸ், போன வீடியோவில் நம்ம ஃபஸ்ட் வேல்யூனா என்னது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதை எப்படி நம்ம queryல யூஸ் பண்ணி எப்படி ரிசல்ட் எடுத்துகிட்டு வரதுன்றதை பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட் வேல்யூ எப்படி எடுத்துகிட்டு வர்றது, அதை எப்படி நம்ம queryல யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் வேல்யூ அப்படின்னா என்னன்னா, எனக்கு ஒரு காலம் இருக்குது, அதில் லாஸ்ட்டாக இருக்க வேல்யூ என்ன அப்படின்றத எனக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டு அப்படின்றது தான் இந்த லாஸ்ட் வேல்யூட ஃபங்க்ஷன். அதாவது இப்போ எனக்கு நிறைய இப்போ நம்மளுக்கு நார்மலாக ஒரு 100 rows இருந்தால் நம்ம நார்மலாக ஸ்க்ரோல் பண்ணி அதில் லாஸ்ட் வேல்யூ என்னன்னு நம்மளே பார்த்துக்கலாம். இப்போ வந்து 1 lakh ரெக்கார்டு இருக்குது, இல்லை 2 lakh ரெக்கார்டு இருக்குது அப்படின்னா உங்களால் ஸ்க்ரோல் பண்ணி அந்த கடைசி வேல்யூ என்ன அப்படின்றத பார்க்க முடியாது. ஓகேவா? ஸோ அது மாதிரி டைமில் நீங்கள் இது மாதிரி லாஸ்ட் வேல்யூவோ ஃபஸ்ட் வேல்யூவோ நீங்கள் யூஸ் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதான் வந்து இந்த லாஸ்ட் வேல்யூவோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா? எனக்கு ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது, அதில் லாஸ்ட் வேல்யூ என்ன அப்படின்றத எனக்கு எடுத்துகிட்டு வந்து காட்டு அப்படின்றது தான் இந்த லாஸ்ட் வேல்யூ ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா? இது வந்து ஆரக்கிள் அட்வான்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. 8i அட்வான்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு இப்போல்லாம் என்னென்ன டேட்டாபேஸ் இருக்கோ எல்லா டேட்டாபேஸ்லையும் இது யூஸ் ஆகுது. ஓகேவா? நம்மளுக்கு 21C இருக்குல்ல, ஸோ அந்த டேட்டாபேஸ் எல்லாத்துலேயும் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷனோ அந்த ஃபங்க்ஷனோட நேம் நம்ம கொடுக்கணும். நம்ம என்ன நேம் யூஸ் பண்ண போகிறோம், லாஸ்ட் வேல்யூன்றது அந்த நேம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் லாஸ்ட் வேல்யூ அப்படின்றது அந்த சின்டாக்ஸ் அந்த வேல்யூவோட நேமு கொடுக்கணும். அடுத்தது அவுட்புட் காலம்னா எந்த காலமில் நம்மளுக்கு அவுட்புட் வேணும், அதாவது எந்த காலம்லேருந்து நம்மளுக்கு டேட்டா வேணுமோ அந்த காலம் நம்ம கொடுக்கணும். அடுத்து ஓவர் கிளாஸில் இந்த பார்ட்டிஷன் பை கிளாஸ் வந்து ஆப்ஷனல், வேணும்னா வச்சுக்கலாம் இல்லைனா விட்டுடலாம். ஓகேவா? அடுத்து ஆர்டர் பை கிளாஸில் வந்து எதை பேஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணி எனக்கு வேல்யூ எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நம்ம சொல்லணும்ல. நீங்கள் வந்து எனக்கு அவுட்புட் காலமில் வந்து சேலரி காலம், எக்ஸாம்பிள் சேலரி காலம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா எனக்கு வந்து இந்த சேலரி காலமில் ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டர் பண்ணணும். கரெக்டாக? சேலரி காலம் எங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வேல்யூஸ் வந்து மாறி இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நம்ம ஆர்டர் பண்ணணும், ஒரு அசெண்டிங்காவோ இல்லை டிசெண்டிங்காவோ ஆர்டர் பண்ணி எனக்கு அதுலேருந்து வேல்யூ எடுத்துருவா அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆர்டர் பையோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா? அடுத்து இந்த ரேஞ்ச் பிட்வீன் அன்பவுண்டிங் ப்ரொசீடிங்ஸ் அண்ட் அன்பவுண்டட் ஃபாலோவிங்ஸ். ஓகேவா? ஸோ இது நம்ம இது கொடுக்குறதுனா என்ன பண்ணோம் அப்படின்னா, இது வந்து விண்டோவிங் கிளாஸில் நம்ம கொடுக்குறோம். இந்த விண்டோவிங் கிளாஸில் இது கொடுக்குறதுனால என்ன பண்ணோம் அப்படின்னா, எல்லா ரோஸையும் நம்மளுக்கு வந்து ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு அதில் நம்மளுக்கு வந்து குறிப்பிட்ட நம்ம என்ன வேல்யூ கேட்குறோமோ அந்த வேல்யூ நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் வேல்யூட ஃபங்க்ஷனாலிட்டி. இது நம்ம எக்ஸாம்பிளோட ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து டேபிள் எடுத்தாச்சு. ஸோ இதில் வந்து நம்ம லாஸ்ட் வேல்யூ நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஸோ லாஸ்ட் வேல்யூ. ஓகே, இது நம்ம வந்து எந்த காலமில் யூஸ் பண்ண போகிறோம், சேலரி காலமில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சேலரி காலமில் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து ஓவர் கிளாஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஓவர் கிளாஸ் என்ன பண்ண போகிறோம், ஆர்டர் பண்ண போகிறோம். ஸோ ஆர்டர் பை எதை ஆர்டர் பண்ண போகிறோம், சேலரியாக ஆர்டர் பண்ண போகிறோம். ஆர்டர் பை சேலரி. ஓகே, சேலரி ஆர்டர் பண்ணுறீங்க, எப்படி ஆர்டர் பண்ண போகிறீங்க, டிசெண்டிங்காக வேணுமா இல்லை அசெண்டிங்காக வேணுமா அப்படின்னு நம்ம கேட்கும். நம்ம வந்து சொல்லலாம் டிசெண்டிங்காக வச்சுக்கோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். டிசெண்டிங்காக வச்சோம் அப்படின்னா என்ன பண்ணோம், கம்மியாக யார் சேலரி வாங்குவாங்களோ அவங்கள எடுத்துகிட்டு காட்டும். அதாவது டிசெண்டிங்னா வச்சோம்னா ஃபஸ்ட்டு ஹையஸ்ட்லேருந்து அப்படியே கீழே போகும்போது லோவஸ்ட் வரையும் வரும். அப்போ நம்ம கீழேருந்து தானே லாஸ்ட் வேல்யூன்ற போது கீழே இருக்க லாஸ்ட் வேல்யூ தான் நம்ம எடுத்துகிட்டு வரப்போம். ஸோ அப்படின்னா யார் லோவஸ்ட்டாக வாங்குறாங்களோ அவங்களோட வேலையை நம்ம எடுத்துகிட்டு வந்து காட்ட போகிறோம். ஓகேவா? ஸோ அது அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த விண்டோவிங் கிளாஸோட ஃபங்க்ஷனாலிட்டி கொடுப்போம். ரேஞ்ச் பிட்வீன் அன்பவுண்டட் ப்ரொசீடிங்ஸ் அண்ட் அன்பவுண்டட் ஃபாலோவிங் அப்படின்னு கொடுக்குறோம். ஓகேவா? இப்போ நம்ம இது கொடுத்துட்டு நம்ம இதை ரன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு கம்மியான சேலரி 2100 வாங்குறவங்களோட 100ன்றது காட்டுது. ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ரெக்கார்டுக்குமே 2100ன்றதை காட்டுது. எனக்கு இது வந்து வெறும் ஒரே ஒரு வேல்யூ ஒண்டி கொடுத்தா போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து யூனிக்னு கொடுக்கலாம். யூனிக் இல்லைனா டிஸ்டிங்க்ட்னு கொடுக்கலாம். யூனிக் இல்லைனா டிஸ்டிங்க்ட். ஓகேவா? 2 மெத்தட் இருக்குது. நம்ம ஃபஸ்ட் வேல்யூக்கு வந்து நம்ம டிஸ்டிங்க்ட்னு கொடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம். இதில் வந்து நம்ம யூனிக்னு கொடுத்துட்டு இதில் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ யூனிக் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டூப்ளிகேட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு வேல்யூ வந்து நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து காட்டும். ஓகேவா? ஸோ அதான் இந்த யூனிக்கோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த லாஸ்ட் வேல்யூவில் வந்து சேலரி காலம் வந்து ஹையஸ்ட்லேருந்து லோவஸ்ட் வரையும் டிசெண்டிங் பண்ணியாச்சு. பண்ணிட்டு எனக்கு லோவஸ்ட்டாக என்ன காலம் இருக்கோ என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணிடுச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் வேல்யூவோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம nth வேல்யூனா என்னது, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ கைஸ்.